மட்டும் வேலை கொடுக்குறானுங்களா பாரு. மைக்லாவது வேலை கொடுங்கடா, இல்லன்னா மைக்ல எடுத்து சின்னமணி. டேய் ரசா மஸ்தான வர சொல்லுங்க இங்க. என்னமோ லைஃப் எல்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு இருந்தாராம். இல்ல, அது போய் நக்கி பையன் சந்தோஷ். நக்கி பையன் சந்தோஷ் கூப்பிடுறான். Put the video bro, put the video bro. ஏன்டா நக்கி வையன், நீ உன்னோட பண்ணெல்லாம் காமிச்சிட்டு எங்கெல்லாம் சுத்தி சுத்தி நக்குனிய அந்த வீடியோவே உன்னை யாரு மனுஷனுக்கு ஒன்னும் ஃபுல்லா பார்க்க முடியல. ஆமா, அந்த வீடியோவே தாங்க முடியல. என்னடா நீனு அதுல வர பேசுறானுங்களா? அதான் நீலத்திரைக்கு உன்னை நடிக்க விட்டா சண்டையா நடிப்படா. இல்ல சும்மா இருக்க முடியல, தேவையில்லாம எடுத்துக்கிட்டு. குச்சோ மைக்கேல் என்ன விளம்பரப்படுத்துறீங்க? நீங்க கம்பி குரூப்ல எடுத்து போட்டு விளம்பரப்படுத்துற இன்னும் வேகமா ஓடுவீங்க. அண்ணா ஜாசா மஸ்தானுக்கு லைவ் ஷேர் பண்ணுங்க கலா. நான் அவனை ஃபாலோ பண்ணல. ஐடி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நியூ ஐடி. டேப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஒளிஞ்சி எட்டி பார்க்குறவங்களாம் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் டேப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஜாசா மஸ்தான், அப்புறம் பரப்பைய லோகனு, நாய் அடிச்ச நயீமே, நாய் அடிச்ச நயீமே, நாய் கழிக்கிற நயீமே அப்படிதான் சொல்லணும் அவனை. ஆமா, நாய் கழிக்கிற நயீமே. அங்கெல்லாம் பொண்ணா மேல உங்களுக்கு கொழுப்பு தானேடா. நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்த என்ன சொல்லுதா? உனக்கு கொழுப்பு தானே. இந்த நக்கி வாங்கி கீழே வந்துட்டு வீடு போட்டு வீடியோ போடுவான். டே நீ நக்குன வீடியோ தான்டா இருக்கு, என்ன அதை போடுறான் எங்களா பார்த்துக்கிட்டது பரதேசி பைய. நீனும் உன்னோட பெக்ஸாயிட்டும் வச்சுக்கிட்டு நக்குனிய, அதை மறந்துட்டியாடா? ஓகே, ஷுவர் ஷுவர். நந்தி சாஹிப் புதுபலி விரிச்சு விரிச்சு நக்குனிய, பறந்து நக்குனிய. அவனுக்கு அனுப்புங்களா, சந்தோஷ் அனுப்புங்களா. ஜோசப் சந்தோஷ் வாடா, சந்தோஷ் சந்தோஷமா வீடியோ பார்க்கலாம் வாடா. ஐயா கிளம்பு, நான் சட்டை போட்டு கிளம்புறேன். பழைய ரூம்ல சந்தோஷ் பாரு எங்க நீ தானே யூஸ் பண்ற. சந்தோஷ் வாடா, சந்தோஷமா வீடியோ பார்க்கலாம் உன்னோட வீடியோவை. சந்தோஷ் 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 ஒருத்தவங்க மகனோட வீடியோ இருக்குன்னு மானம் கட்டவன் இன்னும் வைக்குமா போடாம இருக்கான். ஐயோ எல்லாம் வீடியோ இல்ல போல சார், வீடியோ அலைஞ்சிருச்சு போல. அவனோட பொண்டாட்டியோட வீடியோ என்கிட்ட இருக்கு. வீடியோ தான் ஏத்தணும் எல்லா இடத்துலயும். அவன் பொண்டாட்டியோட வீடியோவும் அது ஹோட்டல்ல இருந்த வீடியோ, அவன் கூட இல்ல இன்னொருத்தவங்க கூட இருந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. ஏத்துங்க அப்படி பாப்போம். அவன் ஆம்பளையா இருந்தா சொன்ன மாதிரி செஞ்சிருக்கணும். அவன் ஆம்பளை இல்லையே, அவன் ஆம்பளை இல்ல. நோ பூச்சோ மைக்கேல், இங்க நாங்க ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் செய்யல. நீங்க மேல ஏறி உங்களோட பிராண்ட பத்தி ப்ராடக்ட் பத்தி பேசணும்னா எவ்வளவு கேட்கலாம் கிஃப்ட்? ஒரு 1000 கிஃப்ட் அடிங்க, அப்புறம் மேல ஏத்துறேன். உங்களுக்கு நிறைய கூட்டாளி இருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்க ப்ராடக்ட் வைக்கிறதுனா அந்த சந்தோஷ் நக்கி வாயன் இருக்கானே, அவன் லைஃப் செய்யும் போது போய் ஏறி சொல்லுங்க, வாங்குவாங்க. உங்களுக்கு அவன் தான் சரி பட்டுருவோம், நாங்களும் சரி பட்டுருவோம். நாங்க அம்மால இருந்து ஆத்த வரைக்கும் கேட்போம், நாங்க பாக்ஸிங் வர மாட்டோம். ஆமா, பொம்பளை லைஃப் உங்களை எல்லாம் மேல ஏத்திக்கிட்டு வந்துட்டானா. கோபி வந்துட்டான், பரப்பைய கோபி. ஏய் யோகே, ஜாசா மஸ்தான வர சொல்லு, இல்லனா அவன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு டெலிபோன் அடிச்சு இங்க நார் அடிச்சிருவான். ஜாசா மஸ்தான் நீங்க வரணும். அடுத்த விட்டு பொம்பளை பிள்ளைங்களை பத்தி என்னடா உங்களுக்கு லைஃப்ல பேச்சு? வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கீங்களா இல்லையாடா? அஞ்சலிக்காரங்களா? சாப்பிட்டோம்டா, உன்னோட கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். 10 பிள்ளைக்கு நீ கோப்பி கொடுத்துட்டியாடா?
டேய், உன் 10 பிள்ளைக்கு சாப்பாடை போட்டுட்டியாடா? நாங்க கோப்பிலாம் குடிச்சிட்டோம். வக்கு இருக்கா? ஓகே ஓகே ப்ராடக்ட். அவன் அதுதான், அதனாலதான் அவன் அப்படி கூப்பிட வேண்டியதா இருக்கு. சரி சரி. கொக்கோய் லோகனே, 10 பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டியா? என்ன கொடுத்த? எப்படிரா? நாங்க கோப்பி கிப்பிலாம் குடிச்சிட்டோம். 10 பிள்ளைக்கு நீ எல்லாம் கொடுத்துட்டியா? கக்கா கட்ட வேணாம். 10 பிள்ளைய பட்டு போட்டு இங்கதான் சமூக சேவை செய்ய வரானா. இப்படி செஞ்சா தானே நீ அங்க சம்பாதிக்க முடியும். ஆக்கிருடா. இல்ல இல்ல 12 24 ஆக்கிரு. 2 டசனு. இல்ல நீ போய் உன் குடும்பத்தை பாருடா. டே லோகன், எங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. அப்புறம் கேளுக்கு இறங்கிட்டியா? அப்புறம் எப்படி கோப்பி எப்படி? ஓகேவா? நாளைக்கு அடாலா கோழிக்கறி. அடாலா கோழிக்கறி. 10 பிள்ளைக்கு சோறு போட வக்குல வந்துட்டான். அப்பயும் மானம் கட்டவன் வேணும்னு எழுதி போடுவான். கமோ காலா. சுப்பிரமணிய கோயில்ல தேவாரப்பட்டு படிச்சு வந்தா நீ ஏன்டா இப்படி கட்டு போயிட்ட? உனக்கு நல்லா இந்த கோயில்ல தேவாரம் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. இவன் தேவாரம் படிப்பான். சுப்பிரமணிய கோயில் நானே இவனும் ஒன்னா தேவாரப்பட்டு படிச்சோம். ஆச்சரியமா இருக்கு. இவன் வாயில இருந்து தேவாரம் வருமா? ஐயோ, இப்ப கட்டு போயிட்டான். நல்லா தேவாரம் மாதிரி இருக்கு. போயிட்டான் ஜி. இப்பதான் கெட்டு போனா. இவன் பிஞ்சிலே பழுத்த மாதிரி இருக்கு. மூஞ்சி கிஞ்சி முகரம் எல்லாம் பாக்க. மார்க்கெட் பெருமாள் அப்படி அப்படிலாம் வளர்க்கல. நல்லா வளர்த்தாரு மார்க்கெட் பெருமாள். அதே மார்க்கெட் பெருமாள். அதே மார்க்கெட் பையன். கோப்பி குடிச்சுட்டு குடிப்பிட்டு கருங்கோப்பி காக்கா மாதிரி இருக்கான். பிள்ளைனா என்ன? உன் கலரா உன் பொண்டாட்டி கலரா? முடி வந்து விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. கோபி கலர்ல தாண்டா இருக்கீங்க. வேலையை பாருங்க. என் லைன் ப்ராப்ளமா இருக்கா? விளங்குதா இல்லையா? இவரு கவிதா சிஸ்டரை பார்த்து போட்டோ காட்டி இந்த மூஞ்சிலாம் பார்த்தா எனக்கு ஏறுமான்னு கேக்குறாரு. என்னடா கேட்டிருக்க? முன்னாலெல்லாம் நீங்கெல்லாம் புருஷனை என்ன செய்யணும்? 30 நாள் போட்டு படுத்து ஏறிக்கிட்டு இருக்கணுமா? உங்க பொண்டாட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்யணுமா? புருஷனை ரூம் எடுத்து அடைச்சிட்டு ரூம்ல படுத்துருக்கணுமா? ஏண்டா பரப்பையில? ஐயோ சாரி. அஞ்சுக்குதாருண்ணே. பூச்சா மைக்கேல், அட்வர்டைஸ்மெண்ட் வேற இடத்துல கொடுத்துட்டு வரப்போ. நீ அங்க போய் கூட உனக்கு ஏத்த மாதிரி இருக்கானுங்க. லக்கி வாயன் திறந்த வாயில அங்க இருப்பாங்க. போய் குடிக்க இருக்கா? நீ கொஞ்சம் குத்திக்கிற நேரம் வந்து குத்திக்க வேண்டியதான். எங்க போயிட்டா கோப்பி பையன்? சொன்னா டக்குனே சூடு சொன்ன இருக்கணும். பூச்சா மைக்கேல், உனக்கு சூடு சொன்ன இல்லைன்னா என்ன சொல்றது? வருவோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டப் பண்ணுங்க. நம்ம தான் உண்மையே பேசினா ஐடியா தூக்கிடுவாங்களே. அதனால திருப்பி வரோம். அந்த லோகன் நந்திக்கு தரேன். லோகன் இங்க பாரு. நீ சின்ன பிள்ளைலதான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பிக் பாஸ். இதுக்கப்புறம் பாருங்க ஆட்டமா ஆட்டமாலாம் எப்படி ஆடணும் பாருங்க. நாங்க லைஃபை திறந்தாலே அங்க ஆட்டம் தான். ஆட்டம் கிளம்பிடும். பாப்கார்ன் வெள்ளி பாப்கார்ன். அவன் அதுக்கா அவன் கரெக்டா இங்க நம்ம லைஃப் தந்தா எல்லாம் படிச்சுக்கோங்க. காட்டுறேன். ஜாசா மஸ்தான், இந்த லோகன், இந்த யாரு அவங்களுக்கு புருஷ பிள்ளை இல்லையா? இது ஒரு பொழுது வந்துட்டு போட்டுட்டு ஆடு நாங்க லைவ் போட்டு ஆடுறோம். அது இல்லைங்க புருஷனே இந்த வார்த்தையை கேட்கல. நீ ஏன்டா கேட்கற? நான் இப்ப ரவி உனக்கு பாடுறமாடா 5 கரத்தை வெட்டி எனக்கு பல்ல தரமை இங்க இருக்கு. உன்னைய கேட்கற கேள்வி இல்லை. நாற்பட்டு சுத்தது ஆனா நம்ம புருஷனை அவனாலும் உங்களுக்கு புருஷன் இல்லை இல்லையா?
புருஷ பிள்ளை இருந்தாலும் புருஷ பிள்ளை சூத்து கழுவி விட்டுட்டே இருக்கணுமா? நீங்க அப்படியே செய்றீங்க. 10 பிள்ளைய ஒருத்தன் விட்டுட்டு வந்து இங்க பாரு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் உன் 10 பிள்ளை எங்கடா? எந்த ஹோம்ல கொண்டு போய் விட்டுருக்க? ஏண்டா டேய் லோகினே அஞ்சலிக்காரன் என்னது யூசர் 201 பொண்டாட்டிய தொழிலுக்கு அனுப்பிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது வரைக்கும் நம்மள்ட்ட இங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். சூப்பர் ஜோக்கா. ஓல்வோ 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 அப்படி சிரிச்சிட்டீங்களா? கைஸ் ஃபாலோ பண்ணிருங்க. இது புது ஐடி. நம்ம தான் நல்லதே பேசினா உண்மையே பேசினா ஐடியை தூக்கிடுவாங்கன்னு. அதுதான் உண்மை. லோகனோட அக்கா சொன்னாங்களே அதுதான் கைஸ் எனக்கும் நடந்துச்சு. ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபாலோ பண்றதுக்கு. அப்படியே டெப் பண்ணுங்க. ஓகே ஆர்ஜி ஜாசா மஸ்தானா ஆர்ஜி. ஓகே இந்த ஜாசா மஸ்தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க 3 பேரும் லைஃப போட்டு ஒரு சின்ன பிள்ளைய டீனேஜர்ஸ்ல ட்ரோல் பண்ணிருக்காங்க, அசிங்கமா பேசிடுறாங்க. அதை தட்டி காட்டுற மக்களே நீங்க பாருங்க. இவங்க தான் சமூக சேவைகள். தப்பா பேசுறீங்க. நான் படிக்கிறது AI summary. Talk about Imran Khan and funny comment ask about SM daughter video. Okay. நான் படிச்சது AI summary. நான் யாரை பத்தி தப்பா பேசுறேன்? நான் படிச்சது AI summary படிக்கிறேன் பாருங்க. நான் AI summary படிக்கிறேன். இதுல யாரும் தப்பா பேசுறீங்க. நான் படிக்கிறது AI summary. Talk about Imran Khan. இப்ப நான் AI summary படிக்கவா? ஜாசா மஸ்தான் நான் AI summary படிக்கவா? ஜாசா மஸ்தான் ப்ளீஸ் நீ வரணும் இங்க. வாங்க, அழகா கூப்பிடுறோம் வாங்க. என்ன அந்த AI summary நீங்க படிச்சீங்க? சம்மரினா என்னன்னு தெரியுமா? சம்மரினா என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்க வாங்க. சம்மரினா என்ன? அது AI சம்மரினா என்ன? அது ரெண்டாவது வந்து SM டாட்டர் வீடியோ அப்படி பற்றி பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்க போல இருக்கு. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாங்க. எக்ஸ்பிளைன் பண்றத போட்டு காட்ட சொல்லி சொன்னாங்க. என்னதான் படம் இருக்குன்னு பாத்துருங்க. ஆமா மக்களும் பாத்துருவாங்க. நீங்களாம் வந்து எல்லாரையும் த்ரோல் பண்ணி முடிச்சு இப்ப வந்து டீனேஜர்ஸ் பொம்பளை பிள்ளைங்க கையில வச்சிருக்கிறீங்க. ஓகேயா? நீங்களாம் கல்யாணம் கட்டி பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து தயவு செஞ்சு இங்க வந்து சொல்லிட்டு போங்க. என்ன அது கீழே வந்து மொட்டை நக்கி வாயன் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் சிரிச்சிருக்கீங்க. ஓகேயா? ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைய டீனேஜர்ஸ் கேர்ளை வந்து பெடோஃபைல்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் செக்ஸ் மேனியாக். சின்ன பிள்ளைங்க மேல இவங்களுக்குலாம் ஈர்ப்பு போல இருக்கு. இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ ஜாசா மஸ்தான் நீங்க வாங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ப்ளீஸ். இன்ன வரைக்கும் இந்த ஜாசா மஸ்தானை பத்தி நாங்க பேசுனதே இல்ல. ஓகேயா? ஆனா வந்து இவன் வந்து லைஃப் போட்டுக்கிட்டு எப்ப பாரு SMRG பத்தி பேச விடுறது. ஓகேயா? இப்படி நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிறது. ஜாசா மஸ்தான் உனக்கு வந்து உடம்பு தான் நக்கி உனக்கு என்ன வீடியோ பாக்கணும்? நீ எங்கெல்லாம் நக்குறது இருக்குடா உன்னோட நக்குனிய அந்த வீடியோ இருக்கு. அது வேணுமா? புட் த வீடியோ ப்ளீஸா அஞ்சலிக்காரன. டே நீ நக்கிற மாதிரி வீடியோல நம்ம குடும்பத்துல இருந்து வெளியாகாதுடா. எங்க குடும்பம் அந்த மாதிரி ஒன்ன மாதிரி நக்கி பரம்புறா. திறந்து விரிச்சு எங்களா மேலே கீழே போய் நக்குனிய
அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? புட் த வீடியோ ப்ளீஸா. உனக்கு கருப்பு அப்பயும் தாங்கல, மண்டையும் கையும் உடம்பி உனக்கு கருப்பு தாங்கலடா தானடா? நக்கி நக்கி வயன் தாங்கல தானே? உண்மைதான், உண்மை. எல்லாம் அவனை பார்த்து சிரிங்க. மண்டல பெரிய பந்தா காமிச்சான். ஏன்னா இப்ப உள்ளுக்கு போறேன், அப்புறம் உள்ளுக்கு போய் மண்டை உடச்சிருவேன். நான் வாழைப்பழத்தெல்லாம் வச்சுட்டு ஷோ பண்ணா, கடைசியில வாழைப்பழம் மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். குச்சி அடி, அந்த குத்து மூஞ்சிலையும் மண்டையிலையும் கேட்டா கூட்டமா வந்துட்டாங்களா பரதேசி பயல. ஏண்டா நக்கி, உனக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல தானே? ஏண்டா பரதேசி பஜாரி, என்ன நான் செய்யணும் தெரியுமா? ஒரே இடத்துல உட்காந்து நசுக்கிடுவேன், புளிங்கிடுவேன், குத்திடுவேன்ற. நீ வந்தா உன்னோட பீஜி அப்படியே நசுக்கி எடுத்துருவேன். பார்த்து லிஸ்ட்ல தான் இருக்கிற. ஐயோ விளங்கிருச்சா? உங்களுக்கா விளங்கிருச்சா என்ன சொன்னானே? இல்ல விளங்கல, எனக்கு விளங்கல. உங்களுக்கு விளங்கல? அக்கா கலக்கா உங்களுக்கு விளங்கிருச்சா? அப்பயும் பாருங்க, இவன் வந்து பெடோஃபைல். யாரு இந்த சந்தோஷ்குமார் வந்து ஒரு பெடோஃபைல். அதாவது சின்ன பிள்ளைங்களை கூட பார்க்காம அவன் வந்து போறவன். அப்ப வந்து பாருங்க, அவன் மைண்ட்ல என்ன மாதிரி வீடியோன்னு சொன்னோம்னா என்ன மாதிரி வீடியோ அவன் மைண்ட்ல போயிருக்கு பாத்தீங்களா? ஏண்டா டேய் நக்கி வரலாம் சொன்ன மாதிரி விரிச்சு நக்குறீங்க, தலைய உள்ளுக்க போட்டு நக்குறீங்க. அந்த வீடியோ வந்து என்னோட மக வந்து எல்லாம் ஒரு கதை ஓட்டவங்கள, லைஃபை திறந்து கதை ஓட்டவங்கள, இந்த மாதிரி ரோசா இப்படி செஞ்சனால தான் என் மக மருந்து கொடுத்துச்சுன்னு. அப்ப நான் நண்பாவும் அந்த சசி இருக்கான பரதேசி அஞ்சலிக்காரன் நாய், அவனும் வந்தான். யாரும் கூப்பிட கிடையாது, ரோசா அனுப்பி விட்டான், அவன் வந்தான். அதே என்னத்துக்கு வந்தானுங்கன்னா, உண்மையிலேயே ரோசா அந்த மாதிரி செஞ்சிருக்கானான்னு பாக்குறதுக்கு தான் வந்தானுங்க. என் மக கிட்ட அந்த விஷயத்த கேட்டதுமே வெளியே ஆயிட்டானுங்க. அப்ப அந்த போலீஸ்கார் வந்து ரிப்போர்ட் எடுத்துரு, அந்த ரெக்கார்டிங் நீ வச்சிருக்கியா, உன் மகன் ஹாஸ்பிட்டல் இருந்த ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்கும் போது நான் அதை எடுக்கல. அப்ப நான் சொன்னேன், இவன் லைவ் பண்ணா, இவன் லைவ் செஞ்சா அந்த லைஃப்ல இருக்கும்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங் இவன் கிட்ட கேட்டா, ஆர்ஜி லைஃப்ல நீங்க லைவ் பண்ணி இருப்பீங்க, என் டவுட் அந்த கட்டில படுத்திருந்த அந்த போட்டோ ஒண்டி எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அதைத்தான் எடுத்துட்டு வீடியோ வெளியாக்கிறோம். நான் என்னடா வீடியோ வெளியாக்க போறேன்? உன் பொண்டாட்டி தேடியா வேலை செஞ்ச வீடியோ மாதிரியா இருக்கு? உன் பொண்டாட்டி தேடியா வேலை தான்டா செஞ்சா அஞ்சிக்காரன பரதேசி. அந்த மாதிரி வீடியோடைய வேற ஏதாவது இருக்கு? உனைய வச்சுக்கிட்டே காதல வச்சிருந்தானே, அந்த மாதிரி வீடியோவா இருக்கு? வீடியோ வெளியாக்கிட்டாங்களா, உடனே இவர் அலையறாராம், புட் த வீடியோ. டே எங்க குடும்பத்துல அப்படி இல்லடா தெரியுதா? அடுத்தவங்கிட்ட படுக்கிற கதைலாம் இல்ல. அது உன் குடும்பத்துல உன் தங்கச்சி ஒரு காலம் கூட ஓடிக்கிட்டு இருக்காள, அப்புறம் மாசமாயிட்டு ஒருத்துக்கிட்ட ஓடுனால, அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம கிட்ட இருக்காது. நீ வந்து வரவன் எல்லாத்தையும் கேமரா திறந்து போட்டு நக்கிக்கிட்டு இருந்த வீடியோ வெளியாக்குனீங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்காதுடா தெரியுதா? அலையாத வீடியோ. உனக்கு வீடியோ வேணா வா, நீ போட்டு நக்குன வீடியோவை நான் காட்டுறேன். எப்படி ஊரா விட்டு கொண்டாடி எல்லாம் போட்டு நக்குனேன்னு வீடியோ இருக்கு. ஆமாவா இல்லையா? வீடியோ புட் த வீடியோன்ட்டு இவன் தான் நக்கி பையன். இல்ல இவனை பத்தி தான் அந்த டிக்டாக்குக்கே தெரியும், ஃபேஸ்புக்கே தெரியும். இவன் கதை நாத்த எடுத்துச்சு. இவங்க வந்து அதை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியலையே. வீடியோனா வாங்கடா, வீடியோ நான் காட்டுறேன். நக்கி வையன் எப்படி நக்குனானே அந்த வீடியோ இருக்கு, அதை பாருங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை. உண்மையா இன்னைக்கு என்ன வீடியோ எந்த போடாமல இருந்திருப்பானுங்க. என்னாலும் போடாமல இருந்திருப்பானுங்க, எடுத்து போட்டானுங்க. என்னது 4 வருஷம் முன்னுக்கு நானும் என் புருஷனை சண்டை போட்ட கதை, என் புருஷனை உரிச்சு விட்ட கதை. டேய் என் புருஷனுக்கே அந்த கதினா நீ எல்லாம் பார்த்துட்ட. மாட்டுன கையில சின்ன முன்னம்தான் பார்த்து எல்லாம் என்னோட கேஸ்ல பார்த்துல ஆம்பளை அடிச்ச கதை தான்.